மெயின் ஸ்க்ரீன் ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எஸ்ஏபி மெயின் ஸ்க்ரீன். ஓகே. கொஞ்சம் மெயின் ஸ்க்ரீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி லாகின் பண்ண போகிறேன் ஓகேங்களா? எஸ்ஏபி வந்து லாக் ஆன் பேட் அப்படின்வாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஓகேங்களா? இதான் சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஜியூஐன்னுவாங்க. எஸ்ஏபி ஜியூஐனா பாருங்க, எஸ்ஏபி ஜியூஐ ஃபார் விண்டோஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா? நான் யூஸ் பண்ண போகிறது இப்போ வந்து S/4HANA 2021 இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓகேங்களா? S/4HANA 2021 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இப்போ அதை லாகின் பண்ணுறேன். கிளைண்ட் வந்து 800 பை டிஃபால்ட்டாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ யூஸ்ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் ஜஸ்ட் என்னோட யூஸ்ஐடி பாஸ்வேர்ட் போட்டு பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. இந்த எஸ்ஏபி ஈஸி ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீன். இதான் எண்ட் யூசர் ஸ்க்ரீன் சொல்லுவோம் ஓகேங்களா? ஒன்ஸ் வி ஃபினிஷ் த இம்ப்ளிமெண்டேஷன் த கம்பெனி எம்ப்ளாயி விச் ஒன் தே ஆர் கோயிங் டு யூஸ் தி சாஃப்ட்வேர் தே ஆர் எண்ட் யூசர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோர்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க எஸ்ஏபி ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்சல்டன்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, யூ ஆர் கோயிங் டு டெவலப் த சாஃப்ட்வேர்ஸ் ஆஸ் பர் த ரிக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட் ஓகேங்களா? அவங்க கிளைண்ட் என்ன உங்களுக்கு வந்து ரிக்யர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா? ஆனால் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எண்ட் யூசர்ஸ் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க தான் எண்ட் யூசர்ஸ். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட் எண்டில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் இருக்கும் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து சும்மா ஒரு டீ கோட் காமிக்கிறேன், எம்எம்லே காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஒரு ஸ்க்ரீன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குங்களா? இந்த ME21 இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரீனில் இந்த டீ கோட்ஸை மட்டும் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்சஸ் தான் அவங்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம கன்சல்டன்ட் ஓகேங்களா, நம்ம வி ஆர் கோயிங் டு டெவலப் த ப்ராசஸ் இன் பேக் அண்ட் ஸ்க்ரீன் ஓகேங்களா? அதுதான் கஸ்டமைசேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன், தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்வாங்க. இப்போ அது போகிறதுக்கான ஆப்ஷன் சொல்கிறேன். டூல்ஸில் கஸ்டமைசிங்கில் IMG SPRO இதான் டீ கோட்னா டிரான்சாக்ஷன் கோட் அப்படின்னும் ஓகேங்களா? ஓகே. ஷார்ட்கட் கீ டு என்டர் த பர்டிகுலர் ஸ்க்ரீன். இது நம்ம கிளாஸஸ் வரும்போது நம்ம அவங்களுக்கு எல்லாமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா? எப்படி பண்ணுறது எல்லா டீ கோட்ஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணுவோம். நம்ம இப்போ SPRO போட்டு பேக் அண்ட் போகிறேன். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன், கஸ்டமைசிங் இம்ப்ளிமெண்டேஷன் கைடு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ எஸ்ஏபி கிளைண்ட் வந்து வாங்கும்போது ஒரு ஃப்ரெஷ் எம்டி சாஃப்ட்வேர் வாங்குவாங்க ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க டேட்டாவை எல்லாமே கேதர் பண்ணி அவங்க டேட்டாவை எல்லாமே இதில் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி தரணும். அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் 4K பண்ணுறேன் ஓகேங்களா? டெஃபினேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிஃபைன் கம்பெனி நியூ என்ட்ரிஸ் நான் 4க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் 4 group of companies. ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர், ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர். இப்போ இந்தியன் கம்பெனியாக இருந்தால் நாங்கள் 6 டிஜிட் போஸ்டல் கோட் யூஸ் பண்ணுவோம். அதர் தான் இந்தியா போய்ட்டு 5 டிஜிட்ஸ் தான். யூஸ் பண்ணுறீங்கன்னா 60009 ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஏதோ கொடுக்குறேன். சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன், டெக்ஸாஸ் கொடுக்குறேன். டெக்ஸாஸ் ஓகேங்களா? கண்ட்ரி வந்து இப்போ கண்ட்ரியில் வந்து லிஸ்டட் எஸ்ஏபியில் ப்ரீ டிஃபைன்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து யூஎஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ் அப்படின்ட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டர் இருக்கும், யூஎஸ்ஏன்னு இருக்கும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். கரன்சி வந்து யூஎஸ் டாலர். இப்போ இந்தியன் கம்பெனி நாங்கள் INR போடுவோம். இப்போ யூஎஸ் கம்பெனி யூஎஸ் டாலர். அதர் கண்ட்ரிஸ்னால அது எல்லாமே கரன்சிலாம் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. எல்லா கண்ட்ரியோட கரன்சி இங்கே டிஃபைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ USD வேணும்னா இங்கேயே போயிட்டு ஃபைனில் ஜஸ்ட் USD அப்படி டைப் பண்ணால் இங்கே வந்துடும். நான் டபுள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் ஓகேங்களா? இப்போ என்டர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 4 யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனல் ஒர்க் ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒரு டேட்டா ஒரு ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இது மாதிரி வந்து மோர் தேன் என்ன சொல்கிறது, ஒரு 100ல் 200 300 ஸ்க்ரீன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா? ஒர்க் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம் ஒன்னோட ஒன்று ஓகேங்களா? அதுதான் இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஓரியன்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேசிக் ஃபினான்ஸ் தெரிஞ்சால் போதும். கிரெடிட் டெபிட் என்ட்ரிஸ் தெரிஞ்சால் போதும். ஒரு சேல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க சேல்ஸ் இண்டஸ்ட்ரி அது சேல்ஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. எம்எம்ல வந்து பர்ச்சேஸ் ரேட்டான கான்ஃபிகரேஷன் தான் பண்ணுவாங்க. HR வந்து அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து தனித்தனியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, SAP வந்து இங்கே செப்பரேட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா? அடுத்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுவாங்க கீழே. அதோட ஆக்சஸ் மட்டும் இருக்கும். ஆமாம், அதோட ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ லேர்ன் பண்ணும்போது எல்லா ஸ்க்ரீன் நமக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ண முடியாது ஓகேங்களா? கண்டிப்பா. பட் ரியல் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஸ் எ ஃபங்க்ஷன் கன்சர்னாக உங்களுக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்கோ அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் FI கன்சர்னாக இருக்கீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேபிள் மட்டும் கான்ஃபிகரேஷன் மட்டும் உங்களுக்கு ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷனில்.
அப்போ நீங்க என்ன பண்ண முடியும், அக்கவுண்ட் ரிசீவபிள் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அக்கவுண்ட்ஸ் பேயபிளோட ஒர்க் பண்ண முடியாது நீங்க. புரியுது. சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அ. நீங்க யூஸ் பண்றது ஒரு சாம்பிள் SAP சர்வரா? இல்ல எப்படி ஜி நீங்க பே பண்ணி வச்சிருக்கீங்களா? ஹவ் இட் இஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் சர்வருக்கும் இப்போ நான் பண்ற சர்வருக்கும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஜி. ஓகே. இங்க ஓகே. என்ன யூஸ் பண்றோமோ, இதே டிரான்சாக்ஷன், இதே ஸ்க்ரீன். என்ன ஒண்ணுனா, இங்க டம்மி டேட்டா குடுப்போம், அங்க ரியல் டேட்டா குடுப்போம் அவ்வளோதான். ரியல் டேட்டா. ஓகே. ஸ்க்ரீன்ஸ் எவ்ரிதிங் 100% அப்படியே சேம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? இல்ல. இது வந்து லேர்னிங் சாஃப்ட்வேர். அது ஓகே. ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் தனி சர்வர், குவாலிட்டி தனி சர்வர், புரொடக்ஷன் தனி சர்வர். ஓகேங்களா? ஓகே. இப்ப சூப்பர். இதுதான் டெவலப்மென்ட், இதுதான் நமக்கு குவாலிட்டி, இதுதான் நமக்கு புரொடக்ஷன். ஓகேங்களா? நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. எல்லாமே ஒண்ணுதான். ஆனா என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸுமே கிடையாது. இங்க என்ன பண்றோமோ, இதே தான் எல்லாமே நம்ம ரியல் டைம்லயும் பண்ண போறோம். அங்கேயும் பண்றோம். என்ன ஒரு ஓ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க ரியல் டேட்டா, இங்க வந்து டம்மி டேட்டா அவ்வளோதான். ஓகே. சார். ஓகேங்களா? புரியுது. ஸோ இப்போ இப்போ இதே ட்ரெய்னிங் சாஃப்ட்வேர் இப்ப நான் ட்ரெய்னிங் படிக்கிறேன்னா, என்னால என்னோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி வொர்க் பண்ண முடியும். கரெக்ட்டா? நீங்க வந்து நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ரிமோட் 24/7 ரிமோட் சர்வர் தான். ஓகேங்களா? நீங்க அதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்ப பண்ணேன் இல்லையா? ரன்ன்னு கமாண்ட்ல போயிட்டு டைப் பண்ணிட்டு, அந்த ஐபி ஓகே. அட்ரஸ் குடுத்து நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எங்க இருந்து ரிமோட்ல வேணா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த சர்வர் ஓகேங்களா? யார் இப்ப ரன் பண்றாங்க? இந்த சர்வர? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க வந்து இங்க ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே ரென்டல் எடுக்குறோம். ஏன்னா இந்த சர்வர்லாம் நீங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 35, 40 லாக்ஸ் கிட்ட ஆகும். ஓகேங்களா? ஓகே. இல்ல அதனால யாருமே அததான் அவ்ளோ கேட்டேன் ஸ்பெண்ட் பண்ண ஆக்சஸ். மாட்டாங்க. எல்லாமே ஓகே. ரென்டல் தான் ஜி. ரென்டல் தான் எடுக்குறாங்க. வேர்ல்ட விட இப்போ யுஎஸ்ல இருக்கவங்க கூட ரென்ட் எடுத்து தான் வொர்க் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ம். ஸோ நம்ம இப்போ இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு அக்சஸ் வாங்கி குடுத்துருவீங்க. குடுத்துருவோம் அவங்க வாங்கி குடுத்துருவோம். படிக்கிற நீங்க ஆமா. வரைக்கும் அவங்க அக்சஸ் இருக்கும். தாராளமா, தாராளமா 3 மந்த்ஸ், 4 ஆ. மந்த்ஸ் அவங்களோட நீட்ஸ் எவ்வளோ நாள் இருக்கோ நம்ம அத வாங்கி குடுத்துறலாம். நோ ப்ராப்ளம். ஓ! ஓகேங்களா? சூப்பர் ஜி. கண்டிப்பா. இல்ல அததான் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா இல்ல. தெரியும் இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால தான் ஆமா, உங்ககிட்ட ஆமா. எப்படி ஸ்டூடண்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலான்றதுக்காக கேட்டேன். ஓகே. ஓகே, ஓகே. சூப்பர் ஜி. அதே மாரி 24/7 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 24/7 எனி டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் அதாவது பார்த்தீங்கன்னா, ம். ஹாலிடேலாம் கிடையாது. ஓகேங்களா? ம். ஸோ நீங்க 24/7 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க எவ்வளோ நாள் வேணுமோ 3 மந்த்ஸ் வேணும், 4 மந்த்ஸ் வேணும், 5 மந்த்ஸ் வேணும், எவ்வளோ நாள் வேணா ஆக்சஸ் அவங்க வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. அதுக்கு அவங்களுக்கு தனியா ரென்ட் குடுக்குற மாரி இருக்குமா? இல்லன்னா நம்ம ஃபீஸோட அது கவர்டா ஜி? இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து 2 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கோர்ஸ். நம்ம வந்து ஆமா. நம்ம வந்து குடுத்துடணும் கண்டிப்பா 2 மந்த்ஸ்க்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க வேணா அவங்க தனியா பேமெண்ட் பண்ணி தான் தே வாங்கிக்கணும். கேன் ஓகே. ஷூர். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா ஆமா. ம். நம்ம 2 மந்த்ஸ் நம்ம கண்டிப்பா கம்பல்சரி குடுக்கணும். ஏன்னா பிகாஸ் ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம டீச்சிங் நம்ம படிக்கும்போது நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் ஆகணும். மோர் தென் 2 மந்த்ஸ் அவங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் சார் இன்னும் பர்சனலா எனக்கு வேணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்னா, அவங்க அத பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ரொம்ப அஃபோர்டபிள் காஸ்ட் தான் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே ஜி. சூப்பர் ஜி. ஓகேங்களா? ம். சூப்பர். இது பார்த்தா தான் தெரியுது எப்படி இருக்குன்னு. ஏன்னா ம். பிகாஸ் நான் இனிஷியலா என்னோட கரியரும் ERPலாம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ராம்கோ ERP டெவலப்மென்ட்ல இருந்தேன். ஸோ வெரி இது குட். பார்க்கும்போது சூப்பர். ஐ கேன் ஏபிள் டூ ரிலேட் SAPயோட வித் காம்படிட்டர் அவங்க. இந்தியால SAP அவங்க காம்படிட்டர் அவங்க ஆமா. ராம்கோ. தெரியும். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டு ஆமா, இனிஷியலா அதுல தான் ஆமா. இருந்தேன். ஆ. ஸோ இப்ப ஓகே. தான் தெரியுது. SAP பார்க்கும்போது தான் ஐ கேன் ரிலேட் டு ம். இட். சூப்பர். ஓகே, ஓகே. சேம் தான் ஜி. அதோட அதோட கான்செப்ட்டும் இதோட கான்செப்ட்டும் கான்செப்ட் வைஸ் வந்து ஒண்ணு தான். பட் யூஸ் பண்ண டூல் தான் வேற. ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா. ஆனா அதே மாரி ம். நல்ல SAP வந்து வைடரா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ராம்கோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது சர்டைன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? கரெக்ட். SAPய பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரே அப்ளிகேஷன்ல அவங்க வந்து ம். பண்ணிட்டாங்க. அதான் SAPயோட பியூட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம்லாம் ஆல்ரெடி MySQL வச்சிருக்கேன். இதுல மைக்ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் ஜி? இல்ல அந்த மைக்ரேஷன் எப்படி பண்ண முடியும்? நான் வேற சிஸ்டம்ல இருக்கேன். இப்ப இது கொண்டு வரணும்னா ஓகே. நான் எல்லாத்தையுமே என்னோட சாஃப்ட்வேர் என்னோட இல்ல. அதெல்லாம் டேட்டாவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எடுத்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க ஜஸ்ட் வந்து இப்போ சர்வர் வந்து உங்ககிட்ட இல்ல. இன்னொருத்தர் கிட்ட தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி ரிமோட்ல தான் நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. உங்க டேட்டா எல்லாமே சேவ் பண்ண போது எல்லாமே அவங்களோட சர்வர்ல சேவ் ஆக போகுது. உங்க சர்வர்ல சேவ் ஆக போறது கிடையாது. ம். உங்களோட சிஸ்டம் வந்து ஒரு நோடு தான். ஓகேங்களா? அதனால நீங்க உங்க சிஸ்டம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும். இத வந்து நீங்க ரிமோட்ல நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. அதனால அது எதுவுமே நீங்க மைக்ரேட் பண்ண அ வேண்டாம். இல்ல. நான் இது கேட்கல. என்னோட கொஸ்டின் என்ன ம். ரியல் டைம்ல இப்போ ஒரு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்றது கேட்கிறேன். இப்ப நான் ஒரு கம்பெனி ம். வச்சிருக்கேன். நான் வந்து ம். ஒரு 10 வருஷமா மேனுவலா நான் என் MySQL என்னோட டேட்டாலாம் இன்புட் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப நான் SAP ஓகே. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் கம்பெனில. நான் என்ன ஓகே, பண்ணுவேன்? ஓகே. ஆமா, ஆமா. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லா டேட்டாவும் வந்து நாங்க அப்படியே என்ன பண்ணுவோம், இதுலருந்து என்னது SAPக்கு நாங்க மைக்ரேட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஓகே. அதுக்கு SAP கன்சல்டன்ட் நம்ம தான் பண்ணணும் கரெக்ட்டா? நம்ம தான் பண்ணணும். நம்ம தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓ! அது நம்மளோட ஒர்க் தான். ஓகே. ஓகேங்களா? இல்ல அதான் அந்த வொர்க் எதுன்னு கேட்டேன். ஆமா, சூப்பர். ஆமா. தேங்க் யூ. ஓகேங்களா? வேற யாராவது கொஸ்டின் யாருனா இருக்குங்களா? கேட்கட்டும். எஸ் ஜி. இல்லாட்டி 1, 2 கொஸ்டின் இருக்கு. ஐ வொர்க் சொல்லுங்க. இன் பவர் BI. ஐ வாண்டட் டூ பை Canopy to do data analytics from the output. Can I integrate directly with BI and get a real time data? எனக்கு வந்து டெக்னிக்கல் இது ஆக்சுவலி இது டெக்னிக்கல் கொஸ்டின். இது வந்து அபாப்பர் தான் இத ஆன்சர் பண்ணணும். நான் ஃபங்ஷனல் ஓகே. கன்சல்டன்ட். பட் அத வந்து நான் கேட்டு நான் வேணா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்றேன். ஷூர். ஏன்னா கண்டிப்பா. கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. பிகாஸ் அவர் கேட்கறது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நான் வந்து ஆமா. ஃபங்ஷனல் கன்சல்டன்ட். ஓகே. ஓகேங்களா? ஷூர். அது வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா ஓகேங்களா? நம்ம அதனால செக் எனக்கு பண்ணிக்கலாம். தெரியல. சூப்பர் ஜி. ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே ஜி. ஸோ இப்போ எஸ். இன்னொரு கொஸ்டின் ஜி.
சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டொமைன் நாலேஜ் இருக்கிறவங்க கன்சல்டன்ட்டா இது பண்றப்போ அவங்க அது எப்படி அவங்க இது பண்ண முடியும்? அவங்க ஏதாவது கம்பெனில ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியுமா? இல்லைன்னா அவங்களோட ஓனா அவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ண முடியுமா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல இண்டிபெண்டன்ட் கன்சல்டா ஒர்க் பண்ணலாம். ஆனா நீங்க இண்டிபெண்டன்ட் கன்சல்டா வந்து இனிஷியலா நீங்க ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில ஒரு கோர் கம்பெனி நான் சொன்ன மாதிரி எஸ்ஏபி ஏற்கனவே வச்சிருக்க கோர் கம்பெனில போலாம். அப்படி இல்லைன்னா ஐடி கம்பெனிஸ்ல போயிட்டு அங்க ஒரு 3 to 4 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் கன்சல்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீலான்சர் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் தான் ஃபிக்ஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் அதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் தான். ஒரு ப்ராஜெக்ட் வரையும் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் தான் உங்களை திருப்பி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஐடி கம்பெனிஸ் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி அது மாதிரி கம்பெனிஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணலாம் எஸ்ஏபி. ஆனால் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, நான் ஏன் கேட்கறேன்னா இப்போ ஒரு சின்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காரு. அவருக்கு டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா அவர் இத ஃபுல் டைமா பண்ணாம அவரோட இதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் இப்போ லா கன்சல்டன்ட் இருக்காங்க, மெடிக்கல் இதுல இருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ நீங்க சொல்ற நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஏ முடிச்சு அவருக்கு ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கம்பெனிஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து பண்ணாரு. ஏன் பண்ணாரு அப்படின்னு கேட்டா, நான் கேட்டேன் என்ன சார் நீங்க தான் சார்ட் அக்கௌண்ட் ஆச்சு, நீங்க தான் ஆடிட்டிங் பண்றீங்க, ஏன் எஸ்ஐபி நீங்க பண்றீங்கன்னு. இல்ல சார் நான் போற கிளைண்ட் எல்லாமே ஆடிட்டிங் எல்லாமே எஸ்ஐபி தான் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. பட் எஸ்ஐபி நான் லேர்ன் பண்ணிட்டா நானே போய் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணல. எதுக்கு அவங்கள வந்து நான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஏன்னா அவங்க இப்போ எல்லா கம்பெனிஸும் வந்து ஆடிட் பண்ற எல்லாமே இப்போ நீங்க இப்போ பிடபிள்யூசி போறீங்க, இப்போ டெலாய்ட் போறீங்க, அது மாதிரி பெரிய பெரிய ஆடிட்டிங் கம்பெனி எல்லாமே எஸ்ஏபி கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா? தெரியுமா உங்களுக்கு எஸ்ஏபி தெரியுமான்னு கேட்குறாங்க. பிகாஸ் எல்லாமே நீங்க பண்ண போற ஆடிட் பண்ண போற எஸ்ஏபி சிஸ்டமா பண்ண போறீங்க. அப்போ அது மாதிரி இருக்கவங்களும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அவங்க பண்ணிட்டு அவங்க ப்ரொஃபஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு क्वेश्चन. சோ இப்போ SAP SAP ABAP SAP பேசிக்ஸ் ரோலுக்கு வந்து ஏதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியணும்? கண்டிப்பா தெரியும் ஜி. அதாவது இப்போ SAP ABAP பண்ணணும் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் லெவலில் தான் பண்ண முடியும். நீங்க ஒரு இப்போ என்ன சொல்ற பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ இல்லை வரீங்க, இல்லை MCA, MSIT அது மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் முடிச்சு ஃப்ரெஷராக வரும்போது நீங்க இல்லை ஜாவால ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு போது நீங்க மைக்ரேட் ஆகணும் அபாப்க்கு. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு C++ கண்டிப்பா தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா தெரியணும் அபாப்க்கு உங்களுக்கு. ஜாவா தெரிஞ்சாலும் ஓகே தான். கோடிங் தெரிஞ்சா ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் இருக்க வேண்டாம். கோடிங் தெரிஞ்சா போதும், நாலேஜ் இருந்தா போதும். நீங்க அபாப்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான் அபாப் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ கொஞ்சம் ஆனா அதுக்கு வந்து பேசிக் C++லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஓ சூப்பர் ஜி, தேங்க்ஸ். ஐ திங்க் சாஹிப் क्वेश्चन. ஜி நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். நீங்க வந்து பிரசன்டேஷன் லேயர்னு சொன்னீங்க.